சங்கீதம் 44 அதிகாரத்துல 21வது வசனம், தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? தேவன் ஒவ்வொரு காரியங்களும் கூட நிச்சயமா விசாரிப்பாரு, அதை ஆராய்வாரு. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என்ன ஆண்டவரே நீங்க அமைதியா இருக்கீங்க, எங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், இந்த ஜனங்கள் இவ்வளவு பிரச்சனை மத்தியில முற்பிதாக்களுக்கு தேவன் நன்மை செய்தாரு, நமக்கு ஏன் அவர் செய்யல, நமக்குள்ள என்ன இருக்குன்ட்டு நீங்க அறிந்து ஆராய்ந்து இருப்பீங்களா ஆண்டவரே, நீங்க ஏன் மௌனமா இருக்கிறீங்க? நமக்குள்ள ஒவ்வொரு கேள்விகள் இருக்கு. கர்த்தர் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பாரு, நம்ம ஏன் பொறுமையா இருக்கணுமா? நம்ம முயற்சி பண்ணுவோம், ஆனா அது முடிவுல தோல்விதான் அமையும். அத நம்ம கர்த்தருடைய கரத்துல விடுவோமானால் நிச்சயமா தேவன் நமக்கு நன்மை செய்வார். ஆனா பொறுமையா இருக்கணும். எல்லா ஒரு காரியங்களை கூட தேவனுக்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது நம்ம பொறுமையா இருந்தாதான் தேவன் நமக்கு நேர்த்தியா பதில் தருகிறவரா இருக்கிறார். நிச்சயமா அவர் விசாரிப்பாரு, சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம வேதாங்கத்தோட ஒரு ஸ்திரீ எங்களுக்கு வழக்கு செய்யுங்க, எனக்கு நீதி செய்யுங்க, தினமும் போய் அவர்கிட்ட போராடுறாங்க. அவரு நீ போமா, நாளைக்கு வர, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலான்ட்டு ஒவ்வொரு நாளை கூட கடந்து போகும்போது கூட அந்த ஸ்திரீ அவங்க இந்த பொறுமை இழக்கல. ஏன்னா நிச்சயமா இவர்கிட்ட போனா நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். ஒரு சாதாரண மனுஷங்கிட்டே நம்ம நினைக்கும் போது நம்ம கர்த்தர் எப்பேற்பட்டவர், நம்ம ஒரு காரியங்களை அவர்கிட்ட கொடுக்கும் போது நிச்சயமா நமக்காக அவரு இறங்கி வேலை செய்கிறவரா இருக்கிறார். அதன் மூலம் அவர் ஒரு அற்புதங்களை நமக்கு செய்வார். நம்ம ஜனங்கள் மத்தியில நம்ம ஒரு நாள் ஒருபோதும் அவரு வெக்கப்படுத்த மாட்டார். நம்ம ஒவ்வொரு நாளும் கூட தேவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைத்துவோம். அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நம்ம அமைதியா இருப்போம். நம்ம இருதயம் எதற்காகவும் கலங்கவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். நம்ம அவமானப்பட்டு நின்றுவோமா? நிச்சயமா தேவன் விட மாட்டார். என் கர்த்தர் பெரியவர். நம்ம ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நமக்காக யாவையும் செய்வார். நம்ம ஒரு காரியம் நடக்க நம்ம அந்நிய தேவனை போய் கையெடுக்கல, இந்த ஆண்டு செய்யல, நம்ம அந்நிய தேவன் செய்வார் இல்ல. எல்லா நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஐக்கியமா நம்ம கர்த்தரை மாத்திரம் அவரை நம்ம எதிர்நோக்கிறோம். நம்ம எஜமான் அவர் மட்டும்தான். இருதயத்தின் அந்தரகங்கள், எனக்கு எந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா என்னோட இருதயத்தை யார் அறிந்திருப்பார்? என் தேவன் அறிந்திருப்பார். எனக்குள்ள என்ன வியாகுலங்கள், எனக்குள்ள என்ன பிரச்சனை, அதை நான் மனுஷங்கிட்ட கூட மறைக்கலாம், ஆனா கர்த்தர்கிட்ட நான் மறைக்க முடியாது. ஏன்னா தேவன் ஒவ்வொன்று கூட அறிந்திருக்கிறார். மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, தேவன் நம்ம இருதயத்தை அறிந்து ஆராய்ந்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல நம்முடைய எல்லா பாரங்களுக்கும் பதில் தருவார். அதே வசனத்துல 23, ஆண்டவரே விழித்துக் கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? ஏன் ஆண்டவரே நீங்க தூங்குறீங்க? சீக்கிரமா எழுந்துச்சு எங்களுக்கு ஒரு நியாயம் விசாரிங்கப்பா. ஆனா அவர் தூங்குற மாதிரி இருக்காரு, ஆனாலும் நமக்காக செய்வார். அவர் முழுமையா நம்மளை நோக்கிதான் அவருடைய எண்ணங்கள், செயல்கள், காரியங்கள்லாம் இருக்கு. எப்பவுமே நம்ம தேவன் தள்ளிவிட மாட்டார். மனுஷன்தான் ஒரு காரியம் வேணும்னா வச்சுப்பாங்க, வேண்டாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க செயல்கள் நம்மை விலக்கி வைக்கும் அவங்களை விட்டு. ஏன்னா அந்த காரியங்கள் நமக்கே தெரியும், இவங்க ஏன் நம்மள அவாய்ட் பண்றாங்கன்னா நம்மனால அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகல, அதனால நம்மள அவங்க விட்டு விலகுறாங்க. ஆனா தேவன் எப்பவுமே அந்த மாதிரி செய்ய மாட்டார். நம்மளுக்காக அவர் தூங்கவும் மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் விழிச்சுண்டு நமக்காக என்ன செய்யலாம், என் மகள் ஏன் இவளை பாடுபடுகிறா, என் மகன் ஏன் எதற்காக யோசிக்கிறான்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருவருக்காக நம்மளோட மனசுங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்மளை நிச்சயமாக பாதுகாக்கிறவரா இருக்கிறார். நமக்காக வழக்கு விசாரிப்பார், நியாயம் செய்வார். நம்ம பொறுமையா இருந்து கற்றுக்கிட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஒப்படைக்கும் போது அவர் நமக்காக செய்வார், எழுந்திருவார். நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் யாரு முன்னாடி வெக்கப்படுத்த அவரு அனுமதிக்க மாட்டார். தேவன் பெரியவர். நிச்சயமாக இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.